ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில சேவிங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு ஒவ்வொரு டெர்ம்ஸ் பத்தியும், ஒவ்வொரு டாபிக் பத்தியும் வரிசையா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில இப்ப நம்ம பார்த்துட்டுருக்க டாபிக் என்ன என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல டிவிடெண்ட், போனஸ் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, அப்புறம் வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிற 5 பத்தி இதுக்கு முந்தைய 5 வீடியோல நம்ம வரிசையா பார்த்துருப்போம். இதில வந்து 6வது நம்ம பார்க்க போறது ஷேர் பைபேக் அப்படிங்கிறது தான். இதுவும் ஒன் டைப் ஆஃப் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் தான். இத பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஷேர் பைபேக் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் நீங்க காமன் ஷேர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க அப்ப அது ஒரு ₹300 ₹300ல அது ட்ரேட் ஆயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்க அந்த உங்கட்ட வந்து ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்கு. அது அவ அ அமௌண்ட் கேஷ் ரிசர்வ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, நீங்க ஷேர் வந்து கம்பெனியே அந்த ஷேர வந்து பைபேக் பண்ணிக்கும். அது எப்படி அது எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம கம்பெனி வந்து இன்னும் டெவலப் ஆகும். ஸோ, அப்ப வந்து நம்ம திரும்ப குடுத்து கூட நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம வந்து இந்த ஷேர குடுத்து ஓஎஃப்எஸ் மாரி குடுத்து, இல்ல ரைட்ஸ் இஷ்யூ மாரி குடுத்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு இப்ப நம்ம நல்ல கண்டிஷன்ல இருக்கோம். ஸோ, நம்ம ஷேர வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கம்பெனியே அதோட ஷேர்ஸ அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்ட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் ஷேர் பைபேக் அப்படிங்கிறது. எ பைபேக் இஸ் வென் எ கம்பெனி பைஸ் பேக் its own shares from the existing shareholders. This reduces the total number of shares in circulation called the outstanding shares, and the bought back shares are cancelled or held as treasury stock. ஸோ, அதுதான் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ்ட்ட இருந்து கம்பெனியே வந்து ஷேர வந்து வாங்கிக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல அதிகமா குடுத்து அவங்க வாங்குவாங்க. ஸோ, அந்த பாட் பேக் ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கேன்சல் பண்றதுனா கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க வந்து ட்ரெஷரி ஸ்டாக் அவங்க வந்து வைக்கணும் வச்சுக்கலாம். அத வந்து அவங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெஷரி ஸ்டாக்கா வச்சிருக்காங்க அப்படின்னா, அத வந்து அவங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ, அதுதான். பர்ப்போஸ் ஆஃப் பைபேக் என்ன? இப்ப எதுக்காக அவங்க பைபேக் பண்றாங்க அப்படின்னா, கம்பெனிஸ் பைபேக் ஷேர்ஸ் ஃபார் செவரல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஃபைனான்ஷியல் ரீசன்ஸ். என்னென்ன அப்படின்னா, ரிட்டர்ன் சர்ப்ளஸ் கேஷ் டூ ஷேர் ஹோல்டர்ஸ். இப்ப அவங்கட்ட வந்து சர்ப்ளஸ் கேஷ் வந்து நெறையா இருக்கும். கேஷ் ரிசர்வ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ, அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் குடுக்கலாம். பட் ஆனா அவங்களுக்கும் அது பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, பைபேக் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கட்ட வந்து கேஷ் ரிசர்வே இல்ல, காசும் இல்ல, பெருசா இல்ல அப்படின்னா, அந்த டைம்ல வந்து எந்த கம்பெனியும் எதுவும் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணிலாம் அவங்க ஷேர் பைபேக் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஷேர் பைபேக் பண்றாங்கன்னா, அந்த கம்பெனி ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அவங்கட்ட நெறைய காசு இருக்கு. நெறைய ரிசர்வ் இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்தா தான் அவங்க ஷேர் பைபேக் போவாங்க. வென் எ கம்பெனி ஹாஸ் எக்ஸஸ் கேஷ் அண்ட் லிமிட்டட் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து அதிகமா இருக்காது. அது ஆல்ரெடி ஒரு மெச்சூர்டான கம்பெனியா இருக்கும். மெச்சூர்டான பிசினஸா இருக்கும். அவங்க அதர் இன்வெஸ்ட்மென்ட்ல பெருசா வந்து இது பண்ணாம, இது லிமிட்டட் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கும். ஸோ, அது அந்த மாரி இருக்கும். இட் மே ரிட்டர்ன் த மனி டூ ஷேர் ஹோல்டர்ஸ் வியா பைபேக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். டிவிடெண்ட்ஸ் மூலமா குடுக்கறத தவிர்த்து, ஒரு பைபேக் மூலமும் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குடுப்பாங்க. அடுத்து இம்ப்ரூவ் ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ். இது சொன்ன மாதிரி இப்ப நீங்க பைபேக் பண்றப்ப, அ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ, நீங்க எந்த ஃபைனான்ஷியல் ரேஷியோ எடுத்தாலும், நீங்க எது எடுத்தீங்கனாலுமே, நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வச்சு தான் நீங்க எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவாய்ங்க. இபிஎஸ்ல இருந்து, அப்புறம் இப்ப இபிஎஸ் வச்சு தான் பிஇ ரேஷியோ அந்த மாதிரி நீங்க எது எடுத்தீங்கனாலும், எது இது பண்ணீங்கனாலுமே, அந்த இது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. இப்ப ஷேர் உங்களுக்கு கம்மியாகிறப்ப, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆயி காமிக்கும். ஸோ, அதுதான் இது. ஸோ, இபிஎஸ் வந்து இதாகும். அப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் அது வந்து அதிகமா காமிக்கும். ஸோ, சப்போர்ட் ஷேர் பிரைஸ். ரெட்யூசிங் சப்ளை இன் த மார்க்கெட் மே இன்கிரீஸ் த ஷேர் பிரைஸ் ஆர் சப்போர்ட் இட் டியூரிங் டிக்ளைன். இப்ப சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்க அ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ளை வந்து இருக்கு. அந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கு. அது சப்ளை அதிகமா இருக்கு அப்டின்னா, அந்த ரீசன்னாலேயே ஷேர் பிரைஸ் வந்து அதிகமாகாம கம்மியாவே இருக்கலாம். ஸோ, அந்த டைம்ல நீங்க பைபேக்லாம் பண்றீங்க அப்டின்னா, அங்க இருக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாகும். அப்ப சப்ளை குறைஞ்சதுனால டிமாண்ட் அதிகமாகி, அதனால ஷேர் பிரைஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ, சிக்னலிங் கான்ஃபிடன்ஸ். சொன்ன மாதிரி அது மெச்சூர்டு பிசினஸா இருந்து, உங்ககிட்ட எக்ஸசிவ் கேஷ் இருக்கு, அ ரிசர்வ் கேஷ் வந்து அவ்ளோ நெறையா இருக்கு அப்டின்னா தான் உங்க ஷேர் பைபேக்கே போவாங்க. ஸோ, இது வந்து கம்பெனி நல்ல கம்பெனி நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்கும். ஸோ, பிரிவென்ட் டேக் ஓவர்ஸ். பை ரெடியூசிங் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ், த கம்பெனி கேன் அவாய்ட் ஹாஸ்டைல் டேக் ஓவர்ஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அவங்களுக்கு வெளிய வந்து ஷேர்ஸ் அதிகமா இருக்கு அப்டின்னா, அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ்ல வந்து அ
எல்லாரும் வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, டேக் ஓவர் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி பைபேக் பண்றப்ப அது அவாய்ட் ஆகும். எக்ஸாம்பிள் ஆஃப் அ பைபேக். இமேஜின் அ கம்பெனி ஏபிசி லிமிடெட். அ 10,00,00,000 ஷேர்ஸ் அவன் வந்து அவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஷேர் பிரைஸ் வந்து ₹100 இருக்கு. இபிஎஸ் வந்து 10. டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 1000 crores அப்படின்னா இபிஎஸ் வந்து 10. அப்படி இருக்கப்ப யூசஸ் 1000 crores டூ பை பேக் 1 crore ஷேர்ஸ் அட் ₹100 ஈச். இப்போ ஷேர் பிரைஸ் வந்து ₹100லயே அவங்க 1 crore ஷேர் வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, நியூ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து 9,00,00,000 ஆயிரும். அப்போ டோட்டல் இயர்னிங்ஸ் வந்து 1000 crores இருக்கு. அது இயர்னிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அது 1000லயே தான் இருக்கும். பட் ஆனா நியூ இபிஎஸ் வந்து எவ்வளோ ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு ₹10 இருந்தது. இப்போ ₹11.11 ஆயிரும். அதுதான் பைபேக் அப்புறம் இபிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும். இதுதான் ஒரு பெனிஃபிட் இதுல. ஸோ ஆக்சுவலா நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னா, ₹100னா ₹100ல அவங்க பைபேக் பண்ண மாட்டாங்க. ₹100னா ஒரு ₹105 ஒரு ₹110 அந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சொல்லி தான் அவங்க இது பண்ணுவாங்க. அந்த டேட்ட டேட் சொல்லி ரெக்கார்ட் டேட்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ₹10 அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நெறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அப்ப வந்து அந்த பைபேக் பிரைஸ்க்கே நெறைய இது பக்கத்துல வந்துரும். ஸோ அப்ப திரும்ப இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே. சேம் பிரைஸ்ல வந்து இது பண்ண மாட்டாங்க. டெண்டர் ஆஃபர். த கம்பெனி டைப்ஸ் ஆஃப் பைபேக் என்னென்ன அப்படின்னா, டெண்டர் ஆஃபர். த கம்பெனி இன்வைட்ஸ் ஷேர் ஹோல்டர் டூ செல் தேர் ஷேர்ஸ் அட் அ ஸ்பெசிஃபிக் பிரைஸ் யூசுவலி ஹையர் தேன் த மார்க்கெட் பிரைஸ். நான் சொன்ன மாரி மார்க்கெட் பிரைஸை விட கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுறது தான். இது அதிகமாக தான் இது பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் சூஸ் ஹவு மெனி ஷேர்ஸ் தே வாண்ட் டூ ஆஃபர். இதில சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 100 ஷேர் இருக்குன்னா 100 ஷேருமே அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஷேர்ஸ் தான் வேணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள்ட்ட எவ்வளோ ஷேர் இருக்கோ, அதில வந்து இவ்வளோ ஒரு அந்த ரேஷியோல தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ அது அவங்க தான் முடிவு பண்றது எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது. இஃப் மோர் ஷேர்ஸ் ஆர் டெண்டர்ட் தென் ரிக்வயர்ட் எ ப்ரொபோர்ஷனல் அலோகேஷன் இஸ் டன். சொன்ன மாதிரி இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்ப அதிகமா இது பண்றாங்க அப்படின்னா, ப்ரொபோர்ஷனல் அலோகேஷன் வந்து நடக்கும். இப்போ 100 ஷேர் இருக்கவங்ககிட்ட 10 ஷேர் வாங்கிக்குவோம். 1000 ஷேர் இருக்கவங்ககிட்ட 100 ஷேர் அந்த மாதிரி ப்ரொபோர்ஷனலா போகும். ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ். த கம்பெனி பைஸ் பேக் ஷேர்ஸ் ஃப்ரம் த ஓப்பன் ஸ்டாக் மார்க்கெட் ஜஸ்ட் லைக் எனி இன்வெஸ்டர் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்ட இது பண்ணாம மார்க்கெட்லயே அவங்க வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நார்மல் இன்வெஸ்டர் நம்ம எப்படி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இல்ல மத்தவங்க எப்படி மார்க்கெட்ல ஓப்பன் மார்க்கெட்ல வாங்குறாங்களோ, அந்த மாரி அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ, அந்த பிரைஸ்க்கு ஏத்த மாரி அவங்க வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. இதில வந்து என்னன்னா, நீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அதிக காசு தர தேவையில்ல. என்ன மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ, அதில குடுத்தே அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். நோ நீட் டூ இன்ஃபார்ம் இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸ். இதில வந்து நீங்க ஷேர் ஹோல்டர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க மூலமா தான் நீங்க வாங்கணுங்கிறது இது கிடையாது. ஓப்பன் மார்க்கெட்ல நீங்க போய் வந்து அப்படியே எப்பவும் போல இது பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் பைபேக் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கம்பெனிக்கு என்னன்னா, ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சொன்ன மாதிரி இபிஎஸ்ஸு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அது பேஸ் பண்ணியிருக்க எல்லா ரேஷியோஸுமே எனக்கு மேக்ஸிமம் எல்லா ஃபைனான்ஷியல் ரேஷியோலயுமே டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ அது வந்து இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிரிவென்ட்ஸ் ஹாஸ்டைல் டேக் ஓவர்ஸ். டே அது வந்து பிரிவென்ட் ஆகும். பூஸ்ட் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் சொன்ன மாதிரி அது ரொம்ப மெச்சூர்டான பிசினஸா வந்து சர்ப்ளஸ் கேஷ் இருக்கு அப்படின்னா தான் அவங்க வந்து பைபேக் வருவாங்க. ஸோ இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னன்னா, கெட் அ பிரீமியம் ஓவர் த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். உங்களுக்கு வந்து இவ்வளோ பிரைஸ் இருக்கு அப்படின்னா, அதுலேருந்து பிரீமியமா தான் உங்களுக்கு பைபேக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரீமியம் கிடைக்குது. டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஆல்டர்னேட்டிவ் டூ டிவிடெண்ட்ஸ். இப்போ டிவிடெண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாக்ஸ் நீங்க இது டாக்ஸ் பே பண்ணி இது பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா பைபேக்ல வந்து அந்த மாரி டிவிடெண்ட் டாக்ஸ் வந்து அதிகமா பே பண்ற மாரி இருக்காது. அது ஒரு பெனிஃபிட். ரெடியூசஸ் டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப். இப்ப வந்து மத்ததெல்லாம் பண்ணத விட பைபேக் பண்ணாங்க அப்டின்னா, நீங்க விக்காமயே இருந்தா கூட அது வந்து உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு இபிஎஸ் வந்து அதிகமாகுது. இப்போ ஒரு ஷேருக்கு அவங்க ₹10 தான் சம்பாரிச்சு குடுத்துட்டு இருந்தாங்க அப்டின்னா, இப்ப திரும்ப அவங்க வந்து ஒரு ஷேருக்கு ₹11 சம்பாரிச்சு தராங்க. அப்போ ஒரு ஷேருக்கு ₹1 உங்களுக்கு அதிகமாயிருக்கு. அப்படி இருக்கப்ப உங்களோட டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து கம்மியாகும். ஸோ, இதில ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன என்ன இம்பாக்ட் ஆகும் அப்டின்னா, கேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி அதிகமா இருக்கும். வாங்குனதுக்கு கம்மியா இருக்கும். ஏன்னா, நம்ம கேஷ் குடுத்து தான் வாங்குறோம். அடுத்தது ஷேர் கேப்பிட்டலும் அதே மாரி தான் பைபேக் முன்னாடி அதிகமா இருக்கும். ஆஃப்டர் பைபேக் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா, ஷேர்ல தான் நம்ம இங்க வாங்கிடுறோம். ஸோ, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கம்மியாகிறப்ப ஷேர் கேப்பிட்டல் வந்து கம்மியாகும். இபிஎஸ் வந்து முன்னாடி கம்மியா இருக்கும். வாங்கினப்புறம் ஆப்வியஸ்லி அது வந்து அதிகமாயிரும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் முன்னாடி கம்மியா இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் அது வந்து அதிகமாயிரும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பிஃபோர் பைபேக்ல அதிகமா இருக்கும். ஆஃப்டர் பைபேக்ல அது வந்து கம்மியாயிரும். ஸோ, இதுதான் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஷேர் பைபேக்கால நடக்கிற இம்பேக்ட்ஸ்.
ஸோ பைபேக்குக்கும் டிவிடெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, டாக்ஸ் ஆக்ஷன் டாக்ஸேஷன்ல எப்படி அப்டின்னா, மோர் டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ். பைபேக்ல வந்து டாக்ஸ் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டில பார்த்தீங்கன்னா, கம்பெனி கேன் டைம் இட். டிவிடெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரெக்வைர்ட் கன்சிஸ்டன்ட் பே அவுட். பைபேக் வந்து நீங்க ஒவ்வொரு குவார்ட்டர் நீங்க குடுத்தாகணும், ஒவ்வொரு இயரும் குடுத்தாகணும் அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. உங்களால எப்ப உங்களுக்கு எக்ஸஸ் கேஷ் இருக்கு, எப்ப இது பண்ணலான்னு தோணுதோ, அப்ப நீங்க பண்ணா போதும். கம்பெனி பண்ணா போதும். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு குவார்ட்டருக்கு இன்டரிம் டிவிடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் இயர்லி ஒன்ஸாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கம்பெனிக்கு வந்து இது இல்ல. நெக்ஸ்ட் இன்வெஸ்டர் பிரிஃபரன்ஸ் வந்து பைபேக்ல லாங் டெர்ம் கெயின் கிடைக்கும். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் வந்து பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேர் பிரைஸ் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, பைபேக்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா, அவங்க பிரீமியம்ல தரப்ப அந்த பிரீமியம் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க வந்து வாங்கி அத வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா டிவிடெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எவ்வளோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்களோ, அந்த டிவிடெண்டுக்கு அது வந்து குறைய தான் வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம். ஸோ நோட்டபிள் ஷேர் பைபேக். இந்தியால வந்து 2025ல எந்த ஷேர் பைபேக் எந்த இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு தாம்பூர் சுகர் மில்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்ல பைபேக் பைபேக் பிரைஸ் ₹185ல அவங்க வந்து பைபேக் பண்ணியிருக்காங்க. மே 23, 2025 தான் ரெக்கார்ட் டேட்டு. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா, 10,81,081 ஷேர்ஸ். அதாவது 1.65% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி வந்து அமௌண்டிங் 20 crores அத வந்து பைபேக் பண்ணியிருக்காங்க. மெத்தட் டெண்டர் ஆஃபர். டெண்டர் ஆஃபர்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிரீமியம் அமௌண்ட்ல இது பண்ணி தான். நெக்ஸ்ட் இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறதுல ₹464 பைபேக் பிரைஸா வச்சு அவங்க வந்து ஷேர் பைபேக் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் May 27. இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2,15,520. இது அதோட மொத்த டோட்டல் ஈக்விட்டில 0.88% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி இது. டோட்டலிங் ₹10 crore அவங்க ஷேர் பைபேக் பண்ணியிருக்காங்க. மெத்தட் டெண்டர் ஆஃபர். எஸ்ஐஎஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில ₹404 பெர் ஷேர்ல வந்து பைபேக் பண்ணியிருக்காங்க. இஷ்யூ சைஸ் வந்து 150 crore. மெத்தட் வந்து டெண்டர் ஆஃபர். ஸ்டேட்டஸ் வந்து அப்கமிங். இதுக்கப்புறம் தான் அது வந்து வரப்போகுது எஸ்ஐஎஸ் லிமிடெட்ல. ஸோ நவா லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, பைபேக் பிரைஸ் ₹500 பெர் ஷேர். ரெக்கார்ட் டேட் வந்து February 28ல பண்ணியிருக்காங்க. இஷ்யூ சைஸ் வந்து 72 லேக்ஸ் ஷேர்ஸு. இது வந்து டோட்டல் ஈக்விட்டில 2.48% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி இது. டோட்டலிங் 360 crores இவங்க ஷேர் பைபேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மெத்தட் டெண்டர் ஆஃபர். ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட். நயரா எனர்ஜி அப்படிங்கிற ஷேர்ல பைபேக் பிரைஸ் ₹731 பெர் ஷேர்ல பைபேக் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பைபேக் சைஸ் பார்த்தீங்கன்னா, 1894 கோடிக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தாலும் இதுதான் அதிகம். பர்ப்பஸ் வந்து டூ புரொவைட் அன் எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஓவர் 2 லேக் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போஸ்ட் டீலிஸ்டிங். டீலிஸ்டிங் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க போல. 2 லேக் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இது பண்ணுறதுக்காக அவங்க மொத்தமா பண்ணியிருக்காங்க போல. ஸ்டேட்டஸ் அனௌன்ஸ்டு ஷெட்யூல்ட் டு பி ஃபைனலைஸ்ட். அண்டர்ஸ்டாண்டிங் ஷேர் பைபேக்ஸ். இதில் என்னன்னா, ஷேர் பைபேக் இஸ் a corporate action where a company repurchases its own shares from the existing shareholders, reducing the number of outstanding shares in the market. இதுல வந்து திஸ் கேன் லீட் டு இன்க்ரீஸ்ட் ஏர்னிங். இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ஹான்ஸ்டு ஷேர் ஹோல்டர் வேல்யூ. பைபேக்ஸ் பண்ணுறப்ப ஷேர் கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் யார்ட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். டாக்ஸ் எஃபிஷியன்சி. டிவிடெண்டை விட இதில் வந்து டாக்ஸ் எஃபிஷியன்சி வந்து அதிகம். அடுத்து ஹவ் டு பார்ட்டிசிபேட் இன் பைபேக். நீங்கள் இதில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து டிமேட்டில் இருக்குது அப்படின்னா, கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா, அதிலேயே வந்துடும் பைபேக் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு செக் எலிஜிபிலிட்டி. என்ஷூர் யூ ஹோல்டு த கம்பெனி ஷேர்ஸ் ஆஸ் ஆஃப் த ரெக்கார்ட் டேட். ரெக்கார்ட் டேட்டில் நீங்கள் அந்த கம்பெனி ஷேரை வந்து ஹோல்டு பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடும். அண்டர்ஸ்டாண்ட் த மெத்தட். பைபேக்ஸ் கேன் பி கண்டக்டட் வியா டெண்டர் ஆஃபர்ஸ் ஆர் ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேசஸ். ஸோ இந்த மாதிரி டெண்டர் ஆஃபர்ஸ்னால் நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்டையே ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறது. ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ்னால் நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் நார்மல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி கம்பெனி வாங்க ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே. ஸோ அது வந்து ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ்னு சொல்லுவோம். அது என்ன மெத்தடில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சப்மிட் டெண்டர். இஃப் இட்ஸ் அ டெண்டர் ஆஃபர் யூ வில் நீட் டு சப்மிட் யுவர் ஷேர்ஸ் த்ரூ யுவர் புரோக்கர் டியூரிங் த பைபேக் விண்டோ. அந்த பைபேக் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணி இது பண்ணலாம். டெண்டர் ஆஃபராக இருந்தால். நெக்ஸ்ட்டு அவைட் கன்ஃபர்மேஷன். நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் எவ்வளோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி இப்போ பைபேக்கில் நீங்கள் இது பண்ணணும்னா, க்ரோவில் வரும் ஐபிஓஜி, ஈக்விட்டி மாஸ்டர் இந்த மாதிரி வெப்சைட்லலாம் நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம பார்த்த 6வது டாபிக் இது.
ஸோ இது பார்த்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்டின்னா, நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் 7வது டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷனோட அடுத்த டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.